படுக்க 600 வருஷமா என் ஜீமா முனியாண்டிக்கு சீமக்கருவ உடமரந்தாண்டா படுக்க நீ அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் நாட்டுல அரும்பு குறைஞ்சதில்லை என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சு என் கல்லிசேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் அம்மன் பட்டியில உள்ள இந்த காளியம்மே உன் தங்கச்சிய கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா உன் சொந்த குதிரை கொஞ்ச நேரம் பரப்போடுறதுடா கல்லிசேரி காளிமுனி ஐயா பட்டியில உள்ள சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் வெட்ட வெளி போட்டலில் ஆடாத ஜாமியம் ஆட இங்கே இறங்காத ஜாமியம் இறங்கும் ஆளுயர விச்சருவா அட ஆளுயர விச்சருவா அசையாதுடா கீனாட்டு என் கருப்பு வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு உன் இடமணிய கொஞ்ச நேரம் மேமாட்டு எப்படி குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவனு கலுங்கடி போட்டலாம் தங்கியிருப்பது வட்டாயுரணி என் பாண்டி முனி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு கொஞ்ச நேரம் இந்த அம்மன் பட்டி மக்களை காக்க என் பாண்டி முனி கொஞ்ச நேரம் பரப்போடுதுடா இந்நேரம் ஒத்த காலு சப்பானி சப்பானியே அட ஒத்த காலு சப்பானி எப்போ உனக்கு ஒரு காலு நொட்டியாடா வாடா நீ படுத்தது கலங்கடியா அலறுதுடா இத்தி மரம் கருப்பு கொஞ்ச நேரம் நீ எடுத்தெறிஞ்ச ஈட்டிய மீன் போகாது வாடா போல வாடா கருப்பு ஹலோ ஹலோ விளையாடுறியாப்பா வாடா அருப்பு அப்போ இந்த பைக்கில் கொஞ்சம் சார் போச்சு கொஞ்சம் கேசரி வச்சு சார் போச்சு யார் அந்த சுத்தி ஊத்தி யாரா மைசூர் விளாக்குறியா சார் போது வைக்க ஹலோ 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 ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி வாலிமோயினி ஜனனி
ஹலோ. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். பட்டம் பதவி பணத்தின் மீது பற்று வைத்ததில்லை, அவர் பற்று வைத்ததில்லை. சட்டக்கோடு தர்மக்கோடு தாண்டி போனதில்லை, அவர் சத்தியான முல்லை. ஜாதி பேதம் துரோகம் எல்லாம் தேவரிடத்தில் இல்லை, அவர் சிந்தை அன்பின் எல்லை. எது வந்தாலும் அஞ்சிடாமல் எடுத்து வைப்பார் சொல்லை, அவரை எதிர்த்து வென்றவர் இல்லை. தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், அவர் தெய்வம் தந்த தங்கம். தேசபக்தி தெய்வ பக்தி இரண்டும் கொண்ட ஞானி, அவர் நெஞ்சம் அன்பு தோணி. ஏழை பலரை பதவி தேரில் ஏற்றிவிட்ட ஏணி, அவர் நாவில் என்றவள் வாணி. மேடை ஏறி பேச வந்தால் மக்கள் வெள்ளம் கூடும், பகை மருந்து எழுந்து ஓடும். வானம் பூமி உள்ளவரைக்கும் தேவர் பெயரும் வாழும், அவரை தெய்வம் போற்றி பாடும். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். தேவர் என்னும் சிங்கம் பசும்பொன் முத்து ராமலிங்கம். செந்தமிழ்நாட்டு மக்களுக்காக தெய்வம் தந்த தங்கம், தேவரையா தெய்வம் தந்த தங்கம், தெய்வம் தந்த தங்கம். தேவரையா தெய்வம் தந்த தங்கம். தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. ஆமா, தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு, போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு. தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க, அது தேவரையா போசுதானுங்க. வாசனம் உள்ளே இந்திராணி பெத்தது உள்ளே, அது இந்தியாவின் வாசனம் உள்ளே. சொத்து 10 கோடி இருந்தும் அதுல பட்டு வச்சு வாழ்ந்ததும் இல்லை. வானத்துக்கு எல்லை இருக்கும், தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்லை
மனுஷனுக்கு ஆசைகள் 100 இவங்க மனசுனிலே ஆசைகள் ஏது நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா நாட்டுக்கு தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டம் தானையா விடுதலைக்கு பின்னே இப்பதான் பலர் வேஷம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா அண்ணமே ஓசு ஐயா தேவர் பாருங்க நம்ம நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க அண்ணே ஓசு ஐயா தேவர் பாருங்க நம்ம நாட்டுக்கு தான் 2 கண்ணுங்க ஓடு தேசத்துக்கு 2 கண்ணுங்க நம்ம தேவர் ஐயா ஓசு தானுங்க தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு வெள்ளையன தேவரையா பேசி எரிச்சாரு போசு அந்த வெள்ளையன தூக்கி மிதிச்சாரு ஒரு தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு 2 கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஐயா மரே ஆத்தா மரே உனக்கும் ஆசி கிடைக்கணும் எனக்கும் சொல்லுங்க இருட்டா தெரியுது திருச்சுழி தொத்தங்கடையில் வாங்கின கண்ணாடி 22 ரூபா அப்போ அந்த மசலில் தான் தெரியும் வாங்கப்போ ஏப்போ இது என்ன ஜவுளி கடை வியாபாரமா என்ன இன்னும் பொத்தணுமாப்பு இங்கே வாங்க ஏன் பயப்படி ஒன்றும் செய்ய மாட்டேங்க வாங்க இது இன்னும் பொத்த வேண்டிய ஆள் இருக்கா அவருக்கே பற்றியும் தெரியுது வேட்டின்னு இவ்வளோ நேரம் வெடின்னு நினச்சி தானே உட்காந்து ஆக்கியது அருமையான இந்த செல்லில் என்ன பெட்டுப்படம் எடுக்கிறியா என்ன எடுக்கிற இது என்னதுடா அது யூடியூப்பா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் செல் எடுத்த ஒரே டிரைவர் நீ தான் டிரைவர் அடுத்த வருஷம் பட்டன் செல்ல எடு வாழ்த்துக்கள் சூப்பர் தம்பி நீங்கள்லாம் பரீட்சையில் நல்லா எழுதுனீங்களாப்பா புழு புழுன்னு எழுதிருப்ப வாழ்த்துக்கள்ரா பொம்பளை பிள்ளைய தாண்டி அதிகமாக பாஸ் ஆகுது அது மூத்திரத்தை குடிங்க புத்தி வரட்டும் நீ வந்து பிரிப்பேடு விளையாடு பந்தை வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள முக்கிக்கிட்டு வதக்க பக்கம்னு எரிஞ்சு விளையாடு படிப்பு அப்படி அப்படி வரும் நல்லா படித்து தெய்வீக திருமகன் ஒன்றா முத்துராமலிங்க தேவர் ஐயா போல் வாழணும் அதே ஒன்று 18 சித்தரில் ஒரு சித்தரும் சாதி மதம் பாராமல் வழங்கக்கூடிய ஒரே ஒரு சித்தர்னா பசுமன் ஒன்றா முத்துராமலிங்க தேவர் ஐயா தான் யார் கேட்குறா யார் மைசெட்டு போட சொன்னால் காராச்சேவை கம்பெனி மாதிரி நிற்கிறேன் டேய் இங்கே வாங்க நீ என் பங்காளி நல்லா ஆப்ரேட் பண்ண கருத்து போடுவான் நீ கட்ட ரோக்கர் பையன் நீ சூப்பர் பங்காளி இன்னொரு ஏற்றி வைங்க ஆமாம் கரண்ட்டு புள்ள கூடுற மாதிரி தான் யோசிப்பேன் ஏற்றி விடு போஸ்ட் மரத்தில் கொக்கி ஓட்டு தானே எடுத்த கரண்ட்டு புள்ளையே வராதா ஹலோ வானம் தொட்டு போனா
மானமுள்ள சாமி எங்குதையா பாவம் அம்மன் பட்டி தேவர்களின் பூமி நல்ல வழி நீதா சொல்லி என்னளாவோம் இங்கே உள்ள நல்லவர்களை தானே சூழ்ந்ததிந்த பாவம் கலங்காதே ராசா களவரட்டும் நள்ளிரவு வந்த பின்னே தேவரனும் அன்பு வெள்ளி முளைக்கும் போற்றி பாடடி பொன்னே 18 சித்தர்ல ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே தெற்கு திசையாண்ட மன்னரின் முக்குளத்தை சேர்ந்த அம்மன் பட்டியல வாழுற தேவர் மகன் போற்றி பாடடி பொன்னே பசும்பன் தேவர் காலடி மண்ணே தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா பாட்டு தாண்டா கேவல பயணம் அவனை முத வேலையை விட்டு தூக்குறான் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர் தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா நல்லோர்கள் இதயம் அதில் சொல்லும் மருந்து எடுகண்ட பசுபனிலே படரோ மருந்து எங்க ஆப்ப நாடு வணங்குகின்ற ஞான மருந்து நமக்கு தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா பாரு பிரம்மச்சாரி மருந்து ஆசையற்ற பாடு பிரம்மச்சாரி மருந்து முக்குளத்து மூலிகையா செய்த மருந்து ஆசையற்ற பாரு பிரம்மச்சாரி மருந்து எக்குளமும் போற்றுகின்ற ஞான மருந்து எங்கள் அம்மன் பட்டி வணங்குகின்ற செல்ல மருந்து நமக்கு நாட்டு மருந்து இருக்கிறது தெரியுமா அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவ தென்னாட்டு மருந்து இருக்கிறது தெரியுமா காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத மரவணம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு கொண்டே கொண்ட மரவணம் பேரு சொன்ன புள்ளி ஒதுங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத அம்மன் பட்டி பேர் சொன்ன புலி ஒதுங்கோ பாரு ஆமா மரவன பேர் சொன்ன புலி ஒதுங்கோ பாரு வீரமுள்ள ஜாதி ஐயா தேவரையா வாரிசு ஐயா
கலங்கி நிக்காத மரவன பேர் சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா கொண்டே கொண்ட மரவன பேர் சொன்ன புலி ஒதுங்கும் பாரு வீரத்துக்கு கட்டுப்பட்டான் நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான் வீரத்துக்கு கட்டுப்பட்டான் நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான் வீரத்துக்கு கட்டுப்பட்டான் நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான் தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா காட்டு வள்ளி போட உடனே கவலைப்படாத காட்டு புலி வள்ளி மறிக்கும் கலங்கி நிக்காத மரவன பேர் சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேர் சொன்ன புலி ஒதுங்கும் பாரு ஆமா மரவன பேர் சொன்ன புலி ஒதுங்கும் பாரு மரவர் குலத்து கால மண்டி எட்டு பாயும் கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது முன்னே வந்தா எத்தி போடும் மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்காலே தேவர் வளர்த்த கால சீறி வந்து பாயுங்கால் முன்னே வந்தா முட்டி போடும் அது முன்னே வந்தா குத்தி போடும் மரவர் குலத்து கால மண்டி எட்டு பாயும் கால தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும் அது முன்னே வந்தா எத்தி போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும் மரவர் குலத்து கால எங்க அம்மன் பட்டி மாடு கால மரவர் குலத்து காலே எங்க அம்மா முட்டி வாடும் காலே ஓடி வருங்கால உக்கிர வண்டிய வளர்த்த கால 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 மரவர் கால ஓடி வளர்த்த கால உக்கிர வண்டிய வளர்த்த கால தேடி வருங்கால தென்னாட்டு மாடு கால மரவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மாடு கால காலே எங்க ராமநாட்டு வாடும் காலே சீறி வருங்கால சின்னாண்டி வளர்த்த கால 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 சீறி வருங்கால சின்னாண்டி வளர்த்த கால ஓடி வருங்கால அப்ப நாட்டு மாடு கால மரவர் குலத்து கால எங்க ராம நாட்டு மாடு மரவர் குலத்து கால மண்டியிட்டு பாயுங்க தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்து போடும் அது முன்னே வந்தா எத்து போடும் பக்கத்துல வாரவன பயங்கரமா பாஞ்சுவோம் மரவர் குலத்து கால எங்க அம்மன் பட்டி மாடு கால அவுட்ரு அடிக்குது இன்னர் வாங்க பங்காளி ரெடி பண்றீங்களா என்னத்தை என்னத்தை பேரன்பு கொண்ட பெரும் மதிப்புக்குரிய பாசத்தை அள்ளித்து கொண்டு தெளித்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழர்கள் ஆண் சிங்கங்களே யோசிச்சு கை தட்டினேன் அந்த கிளம்பிட்டேன் நேரத்தில் செல்ல தூக்குறேன்னா டொங்காஸ் கலையிறான் பசித்தோருக்கு உணவு அளித்து கட்டண புருஷனுக்கு கஞ்சி ஊற்றிட்டு மறுபடியும் எவ்வளோ மிச்சப்படுதோ அதை மட்டும் சாப்பிட்டு வாழ்க்கையை நடத்தக்கூடிய பொம்பளை வரம் சிரிப்பியில வீட்டுக்காரருக்கு ஜோறு ஓடிட்டேன் நீ சாப்பிடுவாதா அவன் எங்கன்னா பிறகு தின்ட்டுக்குருவேன் நம்ம தின்றுட்டு படுப்ப முடியும்னு நினைப்பேன் அன்னை தெரசா ரூபத்தில் அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்களே உங்களை அத்தனை பேருக்கும் கொஞ்சம் வாலியம் வைங்கண்ணே பேசுகிறது கேட்கல நல்லா இருப்பியோ கும்புறேன்னே பேசுகிறது கேட்கலன்னு நான் சொல்லலை எதிர்த்தாப்பில் உட்காந்துற ஆளுக்கே கேட்கல அப்போ நான் காலையில் போய் என்னையும் பேசக்கூடாது நாடகமாக நடத்தினாங்க ஊமை மயிராக பேசினாங்க ஒரு மசுரும் கேட்கலேன்னு எங்களை சொல்லக்கூடாது இப்போ மை செட்டு சூப்பர் ஏதோ ஒரு கோளாறு இங்கே வடத்துக்கு வந்த மாடு சாணியை போட்டுருக்கு அதே பிரச்சனை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் லாஸ்ட் பார் 2 மினிட் 2 நிமிஷம் சொல்லுவாங்க கடைசி வரைக்கும் அதைத்தான் சொல்ல மாட்டேன் உண்மையிலே தமிழுடைய வீர விளையாட்டை பறைசாற்றினது யாருன்னா அந்த வீர தமிழர்கள் தான்
உலக நாட்டுகளுக்கே பயங்காட்டினவன் யார்? தமிழன் நீங்கள் தாங்கய்யா. எனக்கு சந்தேகமாக இருக்குது, இது தமிழன்னா கேரளாவா நீங்கள்லாம்? இல்லை சோலாரில் வேலை ஆக்கிற இந்திக்காரங்களா? தமிழன் நான் சொல்கிறேனே, உங்கள் வீட்டு பிள்ளையா நின்று ஒருத்தன் கோமாளி வாட்டு சொல்கிறானே, எங்கள் அண்ணன் தம்பி யாருமே கைதட்டலையே. என்னத்தை எங்கள் பாரு, என் தாய் வழியெல்லாம் கைதட்டுது. நன்றித்தா கைதட்டாத ஆளுகளை மண்ணை மாதிரி தூத்துங்கத்தான் நல்லா. அதுகளுக்கு என்ன கொஞ்சம் நேரத்தில் நகண்டுக்கிட்டு ஊரே காலி பண்ணி போயிடும். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வண்டி எடுத்துகிட்டு வந்துருப்பியே. எனக்கே தெரியாது என்ன நாடகம். வள்ளிதிரம்பு நாடகம் அது முழுமையாக பார்த்தது அவன் காலில் விழுகிறேன், வால்யூம் கேட்கல. இந்த இங்கே இன்னர் மட்டும் வைங்க, நல்லா இருப்பியே. என்ன பேசுறியா? என்னப்பா பேசிக்கிட்டீங்களா? இன்னும் சரி ரீசார்ஜ் பண்ணலடா, செல்லில் காசு இல்லை. ஏன்டா பேப்பைய மையனை எங்கன்னு இருக்கிறது கேட்கலையாடா? யார் பிள்ளைய பூரா சிரிக்குது, கேட்குதாத்தா? கேட்கல. வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க, நாளை அப்புறம் நடத்துவோம் நாடகத்தை. அப்போ நீங்கள் ரெண்டும் பேசுறதுக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டு கிடையாது. ப்ளீஸ் 2 ஒம்பது இங்கே பூலதில் கிடக்காளுங்க. இப்படியே உட்காந்துருக்க வள்ளியும் டான்ஸ் இருந்தா 10க்கு மருதமணி வேற அடிவட்டான் நல்லாவும் பாரு. அவன் இவர் அம்பளிப்பு காசை கையில் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பு இருக்கிறாரு. என்ன கொடுங்க போ, அதுக்கு தானே வண்டி பெட்ரோல் என்ன விலை வைக்குது. தம்பி எந்திரிச்சு உட்காரப்பா, உன் சின்ன வெதரை பார்க்கத்தே எவ்வளோ தூரம் வந்தனா. உண்மையிலே எங்களுடைய தாய் கிராமத்திலேருந்து இங்கே வந்திருக்காங்க. பிள்ளத்தி விழாக்குளம் என்னுடைய சொந்தங்களை வருகன்னு வரவேற்கிறோம். இவர் எதுக்கு நடக்கிறாரு? முள்ள வட்டி அடங்கலை. ஏப்பா பேச வரும்போது கமுதி பஸ் ஸ்டாண்டுக்கு 70 பேர் வந்து இப்போ ஒரு ஆளாக காணாம். வாங்கப்பா கும்புறேன். 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 100 ரூபா தாளம் மிதக்குதாடா, பருப்பு வேகலையாடா. என்னத்தை எனக்கு வீட்டுக்கு கூட கொண்டு போய் அழைச்சி கொண்டு வா. ஏப்பாய் இங்கே வாஜித்தப்பா, இந்த மைக்கில் பேசு. நீ என் ஜீமா மையம் இதில் பேசு. சுச்சி ஓடாமல் ஒன்றையெல்லாம் இன்னொரு சித்தியை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்னத்தை டொங்காசு போட போகிற? சுச்சியை போட மாட்டேன், அப்புறம் எப்படி உன் கீராட போடுவேன்? சிமிலி சிவா முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணா. என்னடா அது பழைய ரேடியோவில் வாடின மாதிரி இருக்கு. 4 மாப்பிள்ள எத்துப்பள்ள ஆரம் முண்டை உக்கா முண்டை. கவாலி என்ற மாரிமுத்து அவர்கள் என்ன சிரிப்பு தேவர் பாடல் பாடியதற்காக அண்ணனுக்கு 100 ரூபாய் நான் கூட அவாரி வழங்கியுள்ளார். 3 வாட்டுக்கு 300 ரூபா. அதுக்காக நான் பாடலை. ஐயா பாட்டை பாட சொன்னால் 500 வாட்டு கூட பாடுவேன். எனக்கு இன்னைக்கு பருப்பு வேகலையே. எப்போ துண்டுது எடுத்தீங்களாப்பா? போட்டு விடுப்பா. குளிருக்கு நீங்கள் பொத்திட்டு போயிட்டு நாங்கள் முண்டமாக குளிக்கிறதோ? இதுக்கெல்லாம் ஏன்டா சிரிக்கிறியா நீங்கள்? சரி நீங்கள் சிரிச்சா வரல. ஏன் மாப்பிள்ள பசுமோன 6 யூடியூப் சேனல் வெதர் அந்த ஒன்று அவ சிரிப்பை பாருந்தா. நீ கத்திக்கம்பா நெல்லு. நீ கொலைகளுக்கு வந்தியா? என்ன அது? இது என்ன சேனல்ரா? அது சார்ஜ் இருக்கான்னு பாருங்கடா. அது ஏப்பாய் துண்டு போடுப்பா. உங்கள் அப்பளத்துக்குன்னு எழுதியிருக்கேன். நீ போ முத. அப்படித்தான் எழுதியிருக்க. உங்கள் அப்பளத்துக்கு சிறுதுளி பி துரை பி நல்லிச்சாமி அம்மன்பட்டி இருப்பு தூத்துக்குடியிலேருந்து வந்து படி ராஸ்கல் 100 ரூபா கொடுத்துட்டா போகிறேன். வா வானே இன்னொரு 300 ரூபா கொடு. இங்கே 6 மணிக்கு கொண்டிருக்கும் பெருங்கொண்ட பிறகு நீ பையன் மகன் ஓடா பேப்பையம்மன். நன்றி. ஏன்னா இங்கே உட்காந்துருக்கீங்களாடா, இருட்டுக்குள்ள தெரியல. அன்பு தம்பி புதுக்கோட்டை, அவங்க அப்பாவுக்கு பழைய கோட்டை புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்களுக்கு அம்மன்பட்டி கிராமத்தார் சார்பாகவும் தெய்வீக திருமணம் உண்ணா முத்துராமலிங்க தேவரையா வாரிசுகள் சார்பாகவும் பொன்னாடி ஒத்துக்கிறோம். இப்போ தாப்பா 500 ரூபா பத்தியா கொடுத்த. யாருப்பா? சப்பானியா? சப்பல் என்ன வேறு மொட்டனாக்கா? சப்பல்ன்றியா சப்பா சொல்றியா? என்னைய நான் கூட சப்பி விட்டு வர்றேன். ஒரு 100 ரூபா சேர்த்து வாங்க. வேறு வழி இல்லை.
ஏப்பா நீ வண்டி எடுத்துட்டு போய் கேட்டு வா. இல்லை காலைல தாலுகா ஆஃபீஸ் போவோம் வாங்க. பேரை 15 மாற்றி எழுதிட்டோம். அண்ணே சொல்லுவாங்க அலி. நல்ல மருது நினைவாக சப்பலு என்கின்ற முத்துராமலிங்க அண்ணன் சார்பாக அன்பாலயத்துக்காக வில்லாவரம் சேங்கத்தேவர் நன்றி. இன்னும் யார் பேருக்கு இன்னும் நீ அம்பளி கொடுக்க வந்தியா, காது ஊத்து பத்திரிக்கை அடிக்க வந்தியா? அத்தனை என் உறவுகள் சார்பாக அம்பளிப்பு நன்றி. 501 போதும் ப்ரோ. அவர் சொல்லிட்டேன் அந்த நிற்கிறாள் வந்தேன் மணிகண்டேன் ஹார்மோனியம் அந்த மிருதங்க கப்ளிங் பண்ணேன். வேற தாலி அம்மி ஊத்துனது மாதிரி. என் நாடகத்தில் பூரா பார்த்தீங்கன்னா ஆளு பூரா வெறுகு மாதிரியே இருப்பேன். அது முன்னாடி உட்காந்து 4 பேரும் கஞ்சி அடிக்கிற மாதிரியே தான். பாப்பா உட்காருப்பா. அருள் ஏகே அருள் ஆல்ரவுண்டு மிருதங்க செல்வான். அங்கிட்டு தாளக்காரன் பேர் நீளமாக கண்டேன். முருங்கை மரமே ஒடிஞ்சு முளைச்சிரும். பப்புனாக நடிக்கும் எனது அன்பு அண்ணன் MKR ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக முன்னாடி போற்றப்படுகிறது. திருச்சொலி காவல்துறை அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். காவல்துறை வந்திருக்காங்களா? EB வயர்மேன் அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அவர் எந்த போஸ்ட் மரத்தில் ஏறி நிற்கிறாப்படி? காவல்துறை வந்திருக்காங்களா? ஐயா வரும்போது துப்பாக்கி எடுத்துட்டு வாங்க. ஒரு 2 பேர்த்த சுடணுமையா? என்ன நமது வேளாண் வியோ அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். என்னைய மதிக்கலையா? போ நான் என்ன ஊரில் வேப்பனத்து பறக்க வந்தவனா? நான் தாங்க பாப்பனு. MKR அன்பாலயத்தின் நிறுவனமான MK ராதாகிருஷ்ணன் அன்னார் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இந்த துண்டை யார் எடுத்தா? விழா கமிட்டியா? இது தெரியும்ப்பா. கட்டி குளிக்கும் போது ஊருக்கு பப்ளிக்கில் பிரசிடண்ட் பார்த்த வேலை தொட்டியை நடுவில் கட்டி வச்சுட்டார். பொம்பளையெல்லாம் போதுவேன் கட்டி குளிச்சா. அப்போ தெரிஞ்சிச்சாப்பா உனக்கு? எதுக்குதான் சிரிக்கிற தம்பி? காட்டி கொடுத்துடாதீடா. கிடா வெட்டி மறக்க முடியாது. 5 வருஷத்துக்கு முன்னாடி போனேன் இந்த ஊருக்கு. அதோட நாடகம் போடலைன்றியா? ஒரு ஊரில் என்னை கூப்பிடல. கிடாவட்டி அம்மன்பட்டி இ மணிகண்டன் தெய்வ திருமகன் KSR டிரான்ஸ்போர்ட் 100 ரூபாய் அம்பளிப்பு. என்ன எழுதியிருக்கீனே தெரியல. தெய்வ திருமகன் சரி. KSR டிரான்ஸ்போர்ட் 100 ரூபா. ஒரு டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிட்டு 100 ரூபா. நன்றி. இந்த பிள்ளைத்தி எங்கள் அண்ணன் முத்தண்ணே வா. ஆறடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அனப்பழக்க ஆவேசமா வாராரு தேவரையா வாராரு. வீரன் தேவரையா வாராரு. தெய்வீக திருமகன் தான் வாராரு. ஆறடி உயரத்தில அருவா பொடி புருவத்தில அனப்பழக்க ஆவேசமா வாராரு தேவரையா வாராரு. வீரன் தேவரையா வாராரு. எங்கள் மாவீர சித்தராக வாராரு. வீரன் தேவரையா வராரு. எங்கள் மாவீரன் சித்தரையா வராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வாராரு. சிங்கம் போல நடந்து சீரிக்கிட்டு வராரு. சித்தர் தேவர் மகன் வாராரு. எங்கள் முக்குளத்து தந்தையாக வாராரு.
இருக்கு எங்க அண்ணன், அதுக்கு மட்டும் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி. பொன்னாடை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய எத்தனை துண்டுகள் ஜவுளி கடையில் இருந்தாலும் நல்ல ரப்பான துண்டுகள் 180 220. வெள்ளை துண்டு என்றால் 45 ரூபா தான். அந்த 45 ரூபா துண்டை மொத்தமா வாங்கிட்டு வந்து மாட்டுக்கு போட்டது போக மிச்சத்தை எங்களுக்கு அளித்த மறக்க முடியாத கிராமம். ஓயே என்னப்பா விட்டு போடணும்னு வந்துட்டியா? ஓயேன்னு வேற மாதிரி சொல்றேன். அந்த மைக்கு என்னாச்சு? காலையில காசு கொடுக்கும்போது குறைச்சு கொடு. ஓயே இருந்தா அவனை ஒரு அறாப்பா 100 ரூபா தானே. இந்த கண்டாளி மையம் எடுத்து பேசுறா பற்றிக்க. நீ அங்கேயே இது என்ன இதுல பேசுப்பா. அது கிஸ்டிங் லாங். ஹலோ நீ ஆஃப் பண்ணிக்கிட்டே நோனி மைனை இதை இது பண்ண. திருச்சுழி காவல்துறை அவர்கள் மேடைக்கு வரும்படி உங்களை பணிமுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஏட்டையா 7 அடியில் வந்திருப்பாரு. ப்ரோ இங்க வந்துருங்க 2 பேரும். பங்காளி வர்றியா? எஸ்ஐ வீரன்ட்ட சொல்லித்தரவா? இங்க வா. இப்படி ஒரு ஆளு பிளாக்ல சரக்கு ஓட்டுற ஆளு வீட்டு வாசல்ல என் பங்காளியை போட்டார் வீரனை எஸ்ஐ. அவன் 2 நாள் வெளியே வரலையா. பங்காளி பங்காளி துண்டு வாங்க பங்காளி. வர சொல்லுங்க. இதுல என்ன வைக்கப்படுறிய? கிராமம் மதிச்சு கூப்பிடா இல்ல. ஒரு ஆள் போதும்னா வா பங்காளி. துண்டு காடு கிடக்க உனக்கு தெரியாது. உனக்கு துண்டு வந்தாதே. மதி மரியாதைக்குரிய திருச்சுழி சராகம் திருச்சுழி காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்கிறோம். ஓகே பங்காளி. மேடையை ஒரு ஆளே பிரிச்சுருவேன். காவல்துறை அதிகாரியா பொறுத்தளவு நண்பர்கள் தான். அவருடைய பணியும் அவள் சேவையும் அழகா செய்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் ப்ரோ. இதுல பூரா லைசன்ஸ் இல்லாத ஆளுங்க தானே கைதட்டினது. ஆனா நம்ம சமாளிக்கலாம். திருச்சிலுக்கெல்லாம் போனோம்னா அந்த பாலத்துக்கு நிற்பாங்களா? பாலத்துக்கு நிற்பாங்க. அந்த தொத்தம் கடைக்கிட்ட மறைக்கிறது. என் அப்பாவோட போய் அனுபவப்பட்டிருக்கேன். சிரிக்கிறான் பாரு. நம்ம சமாளிக்கலாம். லைசன்ஸ் இருக்காடா? ஆர்ச்சி புக் இருக்காடா? இல்லைங்க பெரியாஜிபத்தில் பொண்டாட்டியை சேர்த்துருக்கேன். பிள்ளை பிறண்டு கிடக்கான். போலீஸ் என்ன கவக்கம் போட்ட கிளச்சா விடுவார். நடிப்பேன். எங்கள் அம்மாவுக்கு தொக்க எடுக்க போகிறேன். எங்கள் அம்மா பீங்கான முழுங்கிருச்சுன்ட்டுவேன். சரின்னு போலீஸ்கார பாப்பாங்க. ஏட்டியா ரொம்ப பிச்சைக்கார பல இருக்கேன். ஒரு 150 ரூபா போட்டவனை அடித்து வட்டி விடுங்க. 150 ரூபா நாளை போனால் ஒழுங்காக வரணும்டா. திருச்சூரில் புலந்தூரி முழந்து சரிங்கயா. அங்கிட்டு போன உடனே போலீஸ்காரில் பார்த்து சீரட் அடிச்சுட்டு போவேன். ஆனால் இப்போ கண்டாலி மாட்டிக்கிடுவேன். இப்போ பயல ஊரா இளவட்ட பயல ஊரா மண்டையை தீ பிடிக்க வெட்டி இந்த தண்டி பைக்கில் திருச்சிலிக்குள்ள கரு உரு ஊ ஆண்டு அப்படியா? ஏட்டையா இவனுக்கு ஒரு 5000 போட்டு விடுங்க. TN 43 45 கிரிச்சு பிடிச்சி கரைச்சி அவ்வளோதான். எவ்வளோ நீளம் ரசீது வந்துடும் 5000. ஆனால் விற்கும் போது செத்தேன். விற்கும் போது வண்டியை 70,000க்கு விற்பேன். ஃபைனு மட்டும் 1.5 லட்சம் இருக்கும். ஐயா உங்கள் வண்டி ஃபைனு மட்டும் 1.5 லட்சம் இருக்கா? அப்படியா? ஒரு 1/2 லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்க கொண்டாங்க, ஊற்றுங்க, சீனி அள்ளி போடுங்க, தீயை பொருத்தி விட்டு குப்பு குப்பு நெறி வெற்றிவேலு முருகனுக்கு அரோகரா, வீரவேலு முருகனுக்கு அரோகரா. ஓயே இது ஓயாடா. ஆனால் ஆண்கள் என்ன தவறு பண்ணாலும் மற்றவங்களுக்கு தெரியாமல் அதை மூடி மறைத்து தன் குடும்பத்துக்காக வாழ்நாள் முழுவதும் கண்ணீரை வடித்து சுகம் காணக்கூடிய என் தாய்மார்களே, பொம்பளையால் தானத்தான் நீங்கள், வேற எதுவும் செம்புரியாட்டு கிடையாடாது. ஓயே கைதட்டுங்கத்தா. உங்களுக்காக நான் உணர்ச்சி வசப்படுறேன். பருப்பு வேகலையாத்தா, 2 சிலிண்டர் வச்சு வேகலையாடா. ஹலோ ஹலோ கிரீம் வைடா. கிரீமா வேற இப்படியே உட்காந்துங்க கேக்கு போடுற மாதிரி. அப்படியா என்னத்த நீ ஒரு ஆள் போதும் தூய்மையை குடிக்குமானே. ரைட்டு பூரா எங்கள் அண்ணன் தம்பி நாங்களாம் எங்கள் குடும்பத்தில் சிரிச்சுக்கிறோம். நாங்களாம் அள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டோம். இதாவது ஒரு ஆள் என் தம்பியை பூரா சொந்தக்கார அவன் சிரிச்சுக்கிட்டு நம்ம விளையாடுவான். அவனுக்கு ஒரு கஷ்டமும் நம்ம விட்டு கொடுக்க மாட்டான். வாழ்த்துக்கள் தம்பி. தொடர்ந்து இந்த சாமியோட அருளோடு அடுத்த வருஷம் உனக்கு கப்ளிங் கிடைக்கணும். சோவஞ்சுக்கிட்டே வீட்டில் படு. என்னத்த என்ன அவன் சொடங்கிட்டான்டா இந்த சர்ச்சி மாடு. அன்னைக்கு எதிர்த்தாப்புல மைசெட்டுக்காரர் இருந்தார். அந்த ஆள் பார்த்தா காக்கடாக்கி பிறந்த மாதிரி மீசை மீசை எதுக்கு எடுத்தாலும் இப்படி எண்ணெயை ஊற்றிட்டு மீசையை ஒதுக்கி விட்டு கரைச்சி பிடிச்சா தேய்ச்சேன். நான் சொன்னேன் எக்கோ வைண்டேன்.
அண்ணே எக்க வைனே சாமி அழைக்க போகிறேன் 4 தடவை சொல்லிட்டு அந்த ஆள் அழுதுட்டேன். ஏன்டா அழுகிறேன்டே? எக்க வைக்கிறது எந்த சுவிட்சுன்னு தெரிலடா, அதுக்கு தாண்டா ஊன்ட்டேன். அப்படி இருக்கேன். ஒரு பாட்டு பாடுமா, இந்தா 6 முண்டை பாரு, எத்து பல்ல முண்டை வந்து இன்னும் ஒரு வீடியோ எடுக்கல, சார்ஜ் இல்லையா, அதுக்கு நீ வீட்லேயே படுக்க வேண்டிய நோக்கம்ட்ட. ஒரு பாட்டு பாடிக்கிறோமா? அடி பாசிங்கப்பா எடுத்து வைக்கிறதுல பஜனை மாதிரி. அக்டோபர் 30 அர்த்த சாமானிய ரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. இப்பதாண்டா மைக் சூப்பரா. என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. அக்டோபர் 30 அர்த்த சாமானிய ரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. என் கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு, சாதிகளின் பேரை சொல்லி சங்கங்களும் 100 வச்சு சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. நமக்குள்ள சண்டையிடக்கூடாதுன்னு சொன்னாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. முக்குளத்தோர் சமுதாயம் ஒன்று போதும் என்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாமானிய ரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு, என்னிடம் முக்கிய விஷயங்களை சொன்னாரு. மல்லிகையில் தீ எடுத்து மாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையை தீ எடுத்து வாட்டுவது போல் இருக்கு. மல்லிகையில் தீ எடுத்து மாட்டுவது போல் இருக்கு. மதுக்குடி மனுஷனுக்கு என்றார். நமக்கு மதுக்குடி வேணாம்னு சொன்னாரு. இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். இதை சொல்லும் போது சிந்தினாரு கண்ணீர். அக்டோபர் 30 அர்த்த சாமானிய ரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு, என்னிடம் உள்ளத்தி முத்தத்தன கேட்டதாக சொன்னாரு. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட இலைக்கெல்லாம் சாமி. கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்படும் ஏழைக்கெல்லாம், கஞ்சிக்கு வழி இல்லாம கஷ்டப்பட இலைக்கெல்லாம் கடவுள்கள் செயல இல்லை என்றார். கடவுள்கள் செயல இல்லை என்றாரு. ஒரு சில அரசியல் கனவாணி பயில கடப்பதென்றாரு. அக்டோபர் 30 அர்த்த சாமானிய ரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு. கனவில் வந்தாரு, என்னிடம் முக்குளத்தோர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. என்னிடம் முக்குளத்தோர் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. நன்றி என் அன்பு உறவுகளே, நன்றி நன்றி. ஏன்னா நேரம் ஆகி போச்சு. துண்டு போத்துறேன்னு யாருக்குமே போத்தலை. நேரம் ஆகி போச்சு. நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் மேலே நின்றேன்னா நாடகம் தலகாலம் மாறிடும். ராசவாட்டு வரும்போது பள்ளிக்கூடம் போயிடுவாங்க. 8:30 வேலை தூக்கிட்டு வரேன். ஓயே இலையை கண்டால் என்ன ஓய போகிற நோத்தா விட்டு ஓய தம்பி மைக் கூட சேர்த்து அரைஞ்சி விடு. ஏற்கனவே எரிச்ச மாதிரி இருக்கேன். அவனுக்கு எடுத்து வச்சு விடுவேன். ஒரு 300 தரேன். அவன் எதில் வைக்கிறேன்னு தெரியாமல் என்னது? இந்த மிருதங்க வாசிக்கிற ஆளுக முகத்தில் முழிங்க தாய். புதுசாக கல்யாணமான பொம்பளைய முழிங்க 2 புள்ள பறக்கலையே நீ செருப்புட்டு அடி என்னைய. அவன் மூஞ்சியை பாரு, நல்லா அப்படியே முக்குளிப்பேன் மாதிரியே. தண்ணிக்குள்ளே முக்குளிப்பேன் இருக்கு பாரு. பயில ஒரு இந்த உரியா மட்டி எடுத்துட்டு அடிப்பாங்க. முக்குளிப்பான சட்டா முங்கிக்கிறேன் திருப்பி. அண்ணே அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. அவன் முக்குளிப்பானா? இல்லண்ணே, வருஷம் முழுக்க இவர் மூஞ்சில தான் முழிக்கிறேன். எனக்கு இன்னும் புள்ள பொறுக்கலை ஏன்னே?
உனக்கு நீ உழுகா கலப்ப, நீ முளைக்காத விதை, நீ ஓடாத ரயிலு, நீ உண்டாத மூங்கி. இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியாது. விளக்கமா பிஞ்சுவோம்டா. வாலி மதிப்பா என்னடா டே, குட்டே ரொட்டி சுடுற மாதிரி நிக்கிறியாடா. ஹலோ, என் நகரத்திலும் பொன்னலம் குடிய சோக்கு முடிஞ்சு அரை நாள் ஆச்சுடா. என்ன மாப்பிள்ள சார்ஜ் போட்டிலாப்பு? வீட்டுக்கு போறது நல்லது. என்னத்தை புலம் தள்ளி விட்ட? அப்படியே கவட்டுக்குள்ள எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாரு. காலையில ஒரு போட்டோ அனுப்பி விட்டா, மச்சான் அது அழிஞ்சு போச்சு மச்சான். கவட்டைக்குள்ள எடுத்ததா? மதிமரியாதைக்குரிய விருதுநகர் மாவட்டம் திருச்செலி வட்டம் அம்மன்பட்டி கிராமத்திலே நம்மளை எல்லாம் காத்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்திலே கட்டி காத்த இந்த சாமி ஊரா வீரம் குறையாம இருக்கு. இந்த சாமிகளை மீண்டும் புதுப்பிக்கும் விதமாக ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ நவக்கிரகம் வருடாபிஷேக பொங்கல் விழாவை முன்னிட்டு பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா குருவுச்ச விழாவை முன்னிட்டும் பசுமன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார வண்ண மின்னோலி கரையரங்கத்தில் அம்மன்பட்டி கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இந்த சாமியை கும்பிட்டு ஒற்றுமையாக நாடகம் நடத்தினாலும் வெளியூர்ல இருந்து நாங்களும் உங்க ஊருக்கு சொந்தக்காரக தான் என்பதை நிரூபித்த வெளியூர்ல இருந்து வருகிற அந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம். இந்த நாடகம் நடந்தாலும் இந்த நாடகத்துக்கு பாதுகாப்பாக 45 போலீஸ் வர வேண்டிய இடத்துல 2 காவல்துறை மட்டும் வந்திருக்காங்கன்னா அப்பயே தெரியும் இது எப்படிப்பட்ட புண்ணிய பூமி அம்மன்பட்டி என்பது. வாழ்த்துக்கள், நன்றி. எதுல விட்டேன்? வாயில. நன்றி. கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். நீ வாடா கந்து கந்தா உன்னை டைலாக்கு மறக்க மாட்டேன்டா. சரிடா. சரி சரி, நல்லா எடுக்கிறியானே, உட்காந்துட்டியானே, பணியாரம் சொல்ற மாதிரியா அசைக்க முடியாதா? ஓண்டிட்டியாடா முளைக்குச்சிய. எங்க அண்ணன் தான் அது சிரிப்பு காட்ட சொன்னிச்சு, அது சிரிப்பு காட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு 100 ரூபா விடுவேன், சட்டத்துக்கு காசு இல்லை. சரி, வள்ளிதர்மா நாடகம் உங்கள் மத்தியில் அது நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம். பக்கத்தூரோ நம்ம சிவகங்கை மாவட்டமா கிடையாது, வந்திருக்க ராஜபாட்டு பக்கத்தூரே கிடையாது. அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்தவர்கள் இந்த மேடையிலே வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். கோயிலுக்கு நினையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி இன்னைக்கு மாத்திரையை போட்டு படுத்து கிடக்கு. எதா இருந்தாலும் ஓப்பன் டாக். பாசத்துக்குரிய எனது அன்பு அண்ணன், நான் நடத்தி வரக்கூடிய நொச்சிகுளத்தில் உள்ள அன்பாலயத்துக்காக நிறைய உதவி செய்திருக்கிறார். காடமங்கலம் மண்ணின் மைந்தன், மதுரனுடைய அடையாளம் எங்கள் அண்ணன் SM சப்பானி முருகன், அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாநில இளைஞரணி செயலாளர் மற்றும் எனது அண்ணன் அவரும் அப்படித்தான் தரக்குடி KRT லட்சுமணன் அவர்கள் மாவட்ட அமைப்பாளர், அகில இந்திய பார்வர்ட் பிளாக் மாவட்ட அமைப்பாளர் எங்கள் அண்ணன் லட்சுமணன் சார்பாகவும் அம்மன்பட்டி PM சித்தன்ஜி கமுதி ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சார்பாகவும் ரூபாய் 501 நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. இன்னும் ஒரு 200 ரூபா இருந்துச்சுன்னா நாளைக்கு வண்டி டயர் மாற்றிடலாம். கேட்டுச்சா? சரி, எதுல விட்டேன்? வாயில. என்னடா முண்டை, எதுக்கு எடுத்தாலும் என்னடா வெண்ணமே. குயிலுக்கு நினையா பாடு என் தங்கச்சி இன்னைக்கு கொசு கடிச்சதுனால மாத்திரை ஓட்டு படுத்துக்கிறேன். எட்டே அப்படின்னு ஐயா அப்படி காப்பாத்துவார். மன்னார்குடியை சேர்ந்த SM அபிராமி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று பறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருந்தார். சில பேர் நாரதர் வேஷம் போட்டு வரும்போதே உள்ள பாடும் போது வெளியே இருக்க குழாய புகையும், அந்த அளவுக்கு தொண்டை இருக்கும். ஆனா இந்த பையனுக்கு நல்ல தொண்டை தான். பட் ஒன் திங், ஆண்டவனுக்கு கண் இல்லை, மண்டையில் சுத்தமாக மசுறு. காட் இஸ் கிரேட். அதை ஒருத்தன் சிங்கப்பூர்ல இருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கேன். தேனு அரைப்பொடி, கோழிப்பூய் 2 விட்ட, எறும்பு சாபிஸ் 1, ஓடுன மசுறு 2, எல்லாத்தையும் அரைச்சு போடுங்க வந்துரும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் அரைச்சு போட்டிருக்கேன், முண்டை புண்ணு வந்ததே மிச்சம்.
இப்போ சலத்தை பிதுக்கிட்டு உள்ள பிதுக்கு மரத்தை போட்டு விசிறியை வச்சு ஒருத்தன் வீசிக்கிட்டு இருக்கேன், எரியுது. கேவலப்பை என் அன்பு நண்பன் தம்பி, அங்கன காலை வச்சு படுக்காது, இங்கன படுப்பா. அண்ணன் லேசா வெதரை கலைச்சி விடுறீங்களா? ஏன்டா பேப்பையில எங்க மரியாதை இருக்கு? எப்படி காலு மேல காலை போட்டு, அம்மா அடுப்பு கூட நகை கடை கூட உங்க கடை தானே. என்ன இந்த விதர்னா குட்டையானே? அவனை பிதிக்கி பார்த்துட்டு வா போடா வெண்ணமேனே. என் அன்பு நண்பன் வையாவூரி மண் கண்டெடுத்த எஸ்பி செந்தில் குமரன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற கற்றுக்கொண்டார். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது பெருங்கொண்ட திணிப்ப இழைச்சவே இந்த போண்டா மட்டும் எனக்கு சோறு போட முடியாதுப்பா. அன்னைக்கெல்லாம் 2 கோடி சோத்தை தின்னுட்டு அந்த வீட்டில் கேட்டிருக்கேன், ஒரு அரைப்படி அரிசி கொடுங்க, பசில் போய் தின்ட்டே போறேன். ஆனால் புரோட்டா அள்ளிடுவேன், 25 புரோட்டா, 4 ஆம்ப்லேட்டு, ஆப்பாயில். ஹோட்டலில் போய் ஒன்று பிச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். ஹோட்டலுக்காரன் செருப்பு அடிச்சிருக்கேன், வெளியே விடானு. அது தோசைக்கல்ல போய் பிச்சிருக்கேன். கருன்னு இருக்கனால கருந்தோசை. வாழ்த்துக்கள் தம்பி. இந்த தீபாவளிக்காவது ரெட்டை சட்டி எடுத்து போடும். சட்டியே விட மாட்டேன், எத்த தண்டி எருவ மாட்டா இருக்கு. சட்டி விடாம அன்னைக்கு மலையை நினைஞ்சுக்கிட்டு தட்டியை கட்டிட்டு வரேன். அன்பு தம்பி, உண்மையிலே 3 வருஷத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டைக்கு நான் என்னுடைய காரில் போகும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருந்தவன் திகுத்துக்குன்னு ஓடியாந்தேன். நான் கூட டிரைவர்கிட்ட சொன்னேன், முள்ளலியே அடிச்சு தூக்குடான்னு. பார்த்தா இவே, அண்ணே எத்தனையோ பேத்த வளர்த்து விடுறீங்க, என்னையும் வளர்த்து விடுங்கண்ணே. அப்படியே உன்னை வளர்த்து விட்டேன். அப்போ 2500 சம்பளம் கேட்டேன். போன வருஷம் 3500 கேட்குறேன். இப்போ 7 ரூபா கொடுத்த வண்டியில் ஏறேன். இல்லைன்னா என்ன சொல்கிறேன்னு கேட்குறேன். போன வருஷம் கூட புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டை ஒட்டிய 27 லட்சத்துக்கு இடம் வாங்கியிருக்கேன். இது நாடக காசா இல்லை பிளாக்கில் கணேஷ் போயில ஓட்டுறானா? காவல்துறைக்கு தான் வெளிச்சம். ஐயா அவனை சோதனை பண்ணுறது நல்லது. நேரத்தெல்லாம் பேக்கில் லூப் வச்சுருந்தாயா, அவனை போட்டு விட்டு உன்னை காலி பண்ணுறதுக்கே வேலை. அந்த நீக்குறக்காரையும் பக்கத்தில் இருக்கேன்ல, அதனால லூப்பு புழக்கு வாங்கி. அவெல்லாம் முளைச்சி 3 நாள் பறிச்ச கிளுக்குன்னு எழுதியிருப்பேன். நானும் டான்ஸ் இப்படி ஆடுவேன் ரப்புன்னு. அதை போய் டீச்சர்கிட்ட ஆடுங்க, ஆடு. டீச்சர் லீவ் போட்டு கொடைக்கானல் போட்டுமா. இங்கே பாரு, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனிய பெண்பாளர். மணி லேசா குனி. கொடைக்கானல் போய் என்னென்ன பண்ணுவாங்க? சாம்பிராணி ஓடுவாங்க, பாட்டை பாடுற வெண்ணமேனே. அதுலயே ஞாபகத்தில் இருக்கேன் பாரு. அம்மா பாட்டு, அம்மா பாட்டு பாடும் போது இந்த அம்மன் பட்டி பூரா அழுகிறோம். சரிண்ணே. சீரியஸா பேசும்போது என்னடா சிரிப்பு அடிக்க இருக்கிய? எல்லாரும் அழுகிற மாதிரி பாடணுமாண்ணே? அழுகிற மாதிரி ஏன் ஒரு 10 கிலோ மிளகாத்தூளை தூக்கி விடு. அழுகிற மாதிரி தான்டா. சரிண்ணே. அதுக்கு இருக்கல நீ அழுகிற. எனக்கு பீலிங்கா இருக்குண்ணே. உள்ள இருந்து ஊத்த தோன்றேன். படிப்பா வெண்ண. ஓ சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு வஸ்டையிலே. எல்லாரும் அழுகுங்க. சிக்குவாலா சிக்குவாலா வந்துட்டேன் மயிலே. அம்மா பாட்டு அருமை. ஓகே நாடி தூளே. இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை, இந்த முள்ளு கல்கோட்டை. ஏல நீ நாடத்துக்கு வந்தே கேதுக்கு நீ தானே அழுகிற மாதிரி. சிக்குவாலா நக்குவாலா என்ன பண்ண? அம்மா பாட்டு பாடு. மருதமலை உன்னை போல ஆத்தா என்ன பெத்து ஆவணியா முக்குளத்தூர் சமுதாய போராளி முருகன் என்கின்ற லோடு முருகன் மற்றும் டெல்டா கிங் கீர்காளி சத்யா சார்பாக சீமான் முரசு தம்பிகள் கமுதி சார்பாக 501 எழுதியிருக்கு. 200 தானே வந்துச்சு. 300 லாடு மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவா.
பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு காலையில் கூட வாங்க. ஏமா கொண்டு வாப்பு சித்தப்பு. என்னை பப்புன்னு நினச்சேன், மளிகை கடை நினச்சேன். இப்போ எடுக்க முடியாது, உள்ள இங்கே வச்சுருக்கேன். பாக்கெட்டு பார்க்கத்தே இங்கே வச்சுருக்கேன். என்ன விப்பாயிட்டு அடிச்சிருவாங்க. அப்புறம் வாங்கிக்கிறேன். இப்போ அங்கே போப்பு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடைக்கடி குமரன் கப்ளிங் மண்டையன். இந்த ஆந்த எந்திரிச்சிச்சுடா. உங்களுக்கு போய் எந்திரிச்சு தண்ணி இல்லை வலை. கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செய்வார். செல்வம் கை தட்டலாம். ஏன்னா இப்படி அடிக்கிற ஆளெல்லாம் கம்மி. என்ன வயசாயிருச்சுல, அவ்வளோதான். சித்தி விநாயகம் அன்னார் அவர்கள் எனக்காக அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றினே. அதுக்கே இதயத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். நெஞ்சு வலிக்குதுடா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி. எங்க அண்ணே மண்டி ஓடுதுன்னா கிழங்கு கொடுங்குறேன்னு போட்டு கிழங்கு மட்டும்தான் காலை ஜெயிச்சும் பாரு, மாவு செலிக்கிற மாதிரி. என்ன மண்டி போட்டு கிழங்கு தான் கொடுக்க முடியுமா? வேலையை பாரு, வாய கலராதான். புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஓகே ஆல்ரவுண்டை இசைப்பார். அடிச்சது போதும், வேணும்னா பின்னாடி கூட அடிச்சு விட்டுவான். ஐயா கூப்பிடாருங்க, வா. நீ என்ன செய்ய போற? நம்ம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பிபி யாரை விட்டுச்சு? நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போட்டு சம்பளத்தை வாங்கிட்டு நடந்து காரியாவட்டி வழியா போயிடு. வாலியம் வாங்கிப்பா. ஹலோ, என்னத்த அவன் சொன்னாலும் ஏத்து போய். மதினி மதினி மச்சா இல்லையா? பாட்டு தான் கீர முண்டை. நீ வண்ண வாய அப்படியே பாக்குறீங்க, சமஸ்கிருதமா சொல்லிட்டு இருக்கேன். மதினி மதினி மச்சா இல்லையா? என்ன உன்னை காத்திருக்கானோ? அந்த பாட்டுல அது வராது. குழந்தா குழந்தா எதுக்கு கேக்குற? நான் ராத்திரிக்கு துணையாக வரலாமா? எப்பத்தான் போடுவேன்? எப்பத்தான் தாளம் போடுவேன்? இது பாட்டு தான்டா. வேற பாட்டு பாரு. என்ன கட்டிக்க போறோம்னு அவன் கூட போனையே, அவன் கூட போகும்போது மொட்டை மாடல அவுத்து போட்டு நின்றையே. இந்த வாரம் இதுக்கு பஜனைக்கு போறேன் பாரு. இவன் பஜனைக்கு முறியும் பஜனைக்கு போடுறவன்டா. அதே தான் கிச்சுப்பிடியா கிச்சுப்பிடியா கிச்சுப்பிடியான் பாரு. பொங்கச்சோத்துக்கு வேப்ப ஏமாந்து கூட்டிட்டு வந்துட்டேனே அவனை. எதில் விட்டேன்னா வாயில விட்டு வாங்கிக்கலாம். நம்மளே ஒழுக்கமா இருக்கிறது. ஆடல் அரசி அருமையான கொச்சிக்காரி முண்டை. என்னது ஒல்லியா இருக்கு முண்டை.
உண்மையை நல்ல வெள்ளை ஒல்லியா இருக்கு, மருதமணிக்கு ஏத்தவன் போல. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு மேடையில் இறுக்கி பிடிச்சி 2 எலும்பு சட சடன்னுச்சு, அப்படியே விட்டேன் குலக்கேச ஆயிரம் உண்டு. அவங்க ஊரா அதுக்குத்தான் இருக்காங்க. தமிழ் செக்ஸ் வீடியோ. அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்து ரஞ்சிதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக் ரஞ்சு. அண்ணா நகர் ஆண்டாளு ஐநாவரம் கோபாலு ஐஜிஎப்ல எடுக்கிறாண்டா தண்டாளு அது நம்மாளு வேணாடா கோபாலு அது நம்மாளு வேணாடா கோபாலு. நகைச்சுவை மன்னன் எங்களுடைய அண்ணன் உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு குண்டுக்காயை உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்து நெருஞ்சி முள்ளி மண்டி ஓட்டு வாமப் செய்து கொண்டிருக்கிறார். கடுமையான வாமப். மதுரை மாவட்டம் காரியாவெட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ பி சி. நானே இவங்களுக்கு பாடமா எடுத்துக்கிட்டு இருக்கேன். வாண்டுகளுக்கு பேர வேகமா அவங்க அப்பா வேற அழகு, அதனால ஏ ஏ பி. எனக்கு சொல்ல வரல, நீ பேர வேகமா சொல்றா. ஏ பி. சரி இப்ப பாரு. ஆ ஆவண்ணா பொம்மட அந்து போங்க. சரிடா. அந்த ஆத்த தண்ணியை குடிச்சு விட்டு மூஞ்சில துப்ப போறேன். ஏ மருதமணி, ஏ மருதமணி, ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு அம்மன்பட்டி மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற எங்களது ஸ்ரீ காளியம்மன் ரேடியோஸ் அம்மன்பட்டி. பாட்டு போடுறியாப்பா? உண்மையான பாடல். உண்மையிலே அந்த பாட்டை நமக்கு தெரியாம அவங்க பாரு. ஏன்னா மைசெட்டு போடுற ஆளுகளுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே போனாலும் பொண்ணு தர மாட்டாங்க. என்ன அப்படி நோன்றது அப்படிப்பா, ஒவ்வொன்றா இழுத்து போட்டே நோண்டுவேன். அதில் பொண்ணு கொடுக்குறேன் வந்து பார்த்துட்டு வேணாம்ட்டுருவாங்க. இரும்பவே இந்த நோண்டு நோண்டுறேன், நீ வேற செவத்த உடம்பா இருக்கும், நீ குழி பொண்ணு வர வச்சிருவேன், வேணாம். சென்ட்ரேட் எங்கே நிற்கிது? சாமி அழைக்கலப்பா, அந்த அப்பா சொல்லிட்டார் நேராச்சு உள்ள ஓடான்ட்டார். சாமி அழைச்சி இது பண்ணி இல்லை நீ சாமி வராது, ஏன்னா எங்கள் அப்பா வயசுக்கு வந்த நாள், நான் இன்னைக்கு கூப்பிட மாட்டேன். எத்தனை மணிக்கு நீ அப்பத்தா வயசுக்கு வந்துச்சு? ஆமா இவர்தான் நம்ம தாய் மாமே அண்டா ஓடிட்டு வருவார். போடா மைஜெட்டு ஒரு ஊர்ல நடந்த சம்பவத்தை கேளுங்க. மைஜெட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு, ஓனரு போதை, வேலை பார்க்குறவங்க பூராமே அவங்களும் நினச்சிருப்பாங்க போல, எதுக்கு எடுத்தாலும் இப்படியே இருந்தாங்க கழுத்திருப்பேன் ஜெவ மாதிரியே. நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தது, கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஓனர் ஒருத்தனை எழுப்பி சென்னைட்டு சாவியை தூக்கிட்டு போய் சந்துக்குள்ளே நிற்கிதுரா இன்ச்சுன்னு போட்டு விட்டு வாடான்ட்டான். இவன் சாவியை 18ஆம் படி கருப்பேன் அருவா மாதிரி தூக்கிட்டு ஓடுறேன். இருட்டுக்குள்ளே ஓடும்போது சென்ட்ரேட்டு பக்கத்தில் ஒரு ஓட்டு வீடு, அந்த செவத்தை ஒட்டி ஒருத்தர் உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த ஓட்டு வீட்டில் ஒரு பொம்பளை லைன் பண்ணி புருஷன் போட்டு நம்ம உள்ளே நனைஞ்சு ட்ரில் போடலாம். அப்படியே உட்காந்துருக்கும் போது இவன் சாவியை தூக்கிட்டு இவன் ஓடினான் பாரு. அவன் இருட்டுக்கு அதுக்குன்னு திரும்பி பார்த்துருக்கேன், புருஷன் தேவை வரையான் போல அருவாலை தூக்கிட்டு. அப்படின்னா அந்த முண்டை பைய திகுத்துக்குன்னு ஓடினவே முள்ளில் விழுந்துட்டேன். சட்டா சடன்னு பூரா காஞ்ச முள்ளு, சட்டா சடன். இவன் போனவே ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணலை, அங்கேருந்து ஓடியான்ட்டேன். வெள்ளையா பேய் மாதிரி என்னமோ ஓடுது, ஓனரே வாங்க. திருப்பி ஓனர் 5-6 வேற பேட்டரி கட்ட லைட் எடுத்துக்கிட்டு ஓடி அடிச்சு போயிருக்காங்க. அவன் 2 கருவத்தூருக்கு ஊட வெள்ளச்சட்டைக்கு அதுக்கு இப்படி மாட்டி கிடந்திருக்கேன். இவங்க அடிச்சு பார்த்தவங்க ஆத்தாடி ஒரிஜினல் பேய் தாண்டான்னு திருப்பி ஓடியான்ட்டாங்க. இப்போ என்ஜின் எங்கே நிற்குது? ஆனால் களவாங்கிறதுல தமிழனை அடிச்சுக்கிற முடியாடா. டேங்கில் கட்டியிருந்த குழாயில் யூனிட்டை கலான்ட்டு விவரமாக டிஃபன் பாக்ஸை மாட்டி விட்டு போயிருக்காங்க. ஓனர் போய் பார்த்துருக்காரு, இப்படி ஒரு ஆம்பு ஊம்புவா நம்ம வாங்கவே இல்லைன்னு பார்த்தா அப்புறம் டிஃபன் பாக்ஸ். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறது, 3 பிள்ளைகளுக்கும் பள்ளிக்கூடத்துக்கு டிஃபனை கட்டி இப்போ அதில் தான் ஜோறு ஓட்டு போகுது. இன்னும் தூங்க மாட்டாங்க வேற டிஃபன் பாக்ஸ் சொல்கிறாங்க. இதான் ஒரு ஊரில் போய் வாலியை தொங்க போட்டு போயிட்டேன், டிஃபன் பாக்ஸ் கிடைக்கலன்ட்டு. ஆனால் நம்ம ஊரில் எதுவுமே நடக்காது. ரேட்டு ஏற்றி பேசியிருக்கேன், இறக்கி பேசியிருக்கேன், உள்ளூரில் ஏற்றி பேச முடியாது. போயிட்டு வாரேன்.
அம்மன்பட்டி கிராம பொதுமக்கள் வருக வருகன்னு அன்போடு அழைத்திருக்கிறார்கள். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்ப நான் இருந்தாலும் உலக நாடுகளில் தமிழன் எங்கெங்கே இருக்கிறார்களோ அத்தனை பேரும் மன மகிழ்ச்சி அடைவது நாடக கலையா இருந்தாலும் அந்த கலையை வீணாக்காமல் யூடியூப் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற தம்பி கீழே கொடும்பலூர் பாத்தனூர் அருகாமல் உள்ள கீழே கொடும்பலூர் கனிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனை தொடர்ந்து என்னுடைய மாப்பிள்ளை பசும்பொன் ஆரோ யூடியூப் சேனல் அவருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சோர்ந்து டாப்ல அவ்வளவுதான். போய் அண்ணே கத்திக்கம்புக்கு சொல்ல விட்டு பேர் அண்ணே இருடா நீர்மலை உனக்குள் நக்கல் பண்றியா? உன்னுள் சரிபாதி நீ. ஓ உனக்குள் கடவுள் யூடியூப் சேனல் அருமையான சேனல். எம்பிட்டு ஓடுது? 20க்கு மேல. நீயே கைதட்டக்கூடாது. நான் சொல்லி எல்லாம் கைதட்டுங்கப்பா எங்க அண்ணனுக்கு. நீ யூடியூப் சேனல் எடுக்கிற மாதிரி உட்காந்துருக்க, தலையாரிக்கு பதிகிற மாதிரி உட்காந்துருக்க. என்னை எத்தனை மதிக்கலையே இருவோம் சேனலை காண்ட வர்றேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு பெறாது. விருதுநகர் மாவட்டம் வீர சோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ் மணித்தேவருடைய மாணவனும் என்னுடைய சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே முதல் என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி, அதற்கு நடுவே கள்ளிசேரி காளிமுனியான் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே நான் பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். அன்புக்குரிய அருமை உறவுகளே, எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கவனமா செல்ல கூட இந்த வீடியோ எடுத்துக்கலாம். எல்லாரும் செல்ல எடுத்து கூட எடுத்துக்கோங்க. பசும்பன் உணா முத்துராமலிங்க தேவரையா சமுதாய தலைவர் என்று ஒரு சிலர் பேசிக்கிட்டே இருக்கீங்க. கிடையாது, சித்தர். நான் சின்ன வயசுல இருந்தே எங்க ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. பிள்ளத்தி விழாக்குளம் எங்க அண்ணே முத்தண்ணே எங்க மாப்பிள்ளை எல்லாரும் வந்திருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே அங்கிருந்து அப்ப எல்லாம் மகேந்திரா வேணும் போர்நாடு சவன் ஐயா குரு பூஜைக்கு வரும்போது நான் சின்ன வயசுல இருந்தே பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா குரு பூஜைக்கு பசும்பொனுக்கு நான் வணங்க தவறினதில்லை இதனால் வரையில். போன வருஷம் தேவர் மீடியால பேட்டி கொடுத்திருந்தேன். எனக்கு குழந்தை இல்லை 8 வருஷமா. ஐயாட்ட வேண்டுதல் வச்சிருந்தேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் வளகாப்பு நடத்தினேன் என் மனைவிக்கு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா சித்தர். இதை எல்லாரும் அறிஞ்சுக்கிறணும். எல்லாரும் வேண்டிட்டு வாங்க, நடக்கும். என் வாழ்க்கையிலே நான் செய்த தர்மமும் நான் அவர் கொள்கையை பின்பற்றது காரணம், இவ்வளவு தூரத்துக்கு வந்தது காரணம் முத்துராமலிங்க தேவரையா சித்தர் என்பதை ஆணித்தனமா சொல்றேன். வேண்டுனே 7வது மாசம் வளகாப்பு என்னுடைய குழந்தையோடு இந்த வட்டம் பசும்பொனுக்கு செல்வேன். அனைத்து மீடியாவிலையும் தெய்வீக திருமனுடைய சித்தருடைய அருள் உண்மை என்பதை தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். உங்கள் MKR. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா எங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே எங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. வாழ வைத்த தலைவனுக்கு அம்பளிப்பு 100. இவன் பாசி என்ற முத்துராமலிங்கம் ராமநாதபுரம் மாவட்ட அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்க தலைவர். வாழ்த்துக்கள். மாற்றுத்திறனாளிகள் என்று ஒரு பேர் வர்றது காரணம் மற்றவர்களுடைய அறிவோடு அதிகமாக இருக்கும். அதனாலதான் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என்று பெயர். மாற்றுத்திறனாளிகள்லாம் இந்த உலகத்திலே சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது உதவி என்றால் கண்டிப்பா MKR செய்வேன். வாழ்த்துக்கள் என் உடம்பிறப்புகளே. வாழ்க. போயிட்டு வரேன். எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.
அறுக்கிற ஆழத்தை அந்த ஆடு நம்பும், வளர்க்குறவனும் நம்பாது. டெய்லி ஒரு கிடா குட்டி நான் கூட வீர சோளத்தில் வாங்கிட்டு வந்தேன் சந்தையில். என்ன கொடுத்தாலும் நீங்கள் அந்த அன்பாளையத்தில் கீரின்னு ஒரு 4-5 பேர் திறாங்க. அவங்க குட்டையை ரொட்டி கொடுத்தாலும் திங்கியும், சிக்கன் பொரிச்சதை கொடுத்தாலும் திங்கி, மீனை திங்க அந்த செம்பரியம் குட்டி. ஆனால் என்ன கொடுத்தாலும் திங்க. அவங்க கிணத்துல விழுந்தா கூட இதுவும் மேலே புடதிலே விழுந்துடும். செம்பரியம் குட்டி கொணாதேன். ஆனால் வளர்க்குற ஆளை அது நம்பாது. அந்த ஆட்டி வியாபாரியத்தை நம்பும். ஏன்னா அவன் பெல்ட்டு கட்டி வருவேன். பெல்ட்டு கட்டி வருவேன். உடம்பு பூரா சாணி வாடையை அடிக்கும். ஓடி அந்தவனே இந்த கிடா குட்டி பெருசானவனே அவர் வியாபாரி வந்து மதிப்பார். மதிக்கும் போது இந்த குட்டியை பார்த்தவனே 22,000 தரேன் ஏற்றி விடியா சொல்ல மாட்டேன். வந்தவனே செப்பையை ஒரு பிடிப்பார் இப்படி அந்த கிடா. ஓ வெதரை லேசா பிதுக்குவார். கிச்சு பிச்சு கிச்சு பிச்சுன்னு கிடா நினைக்க நல்லா பண்ணுறான். விட்டு அடிச்சு விடுவான் போல நம்மளுக்கு. நல்லா பண்ணுறானே, கசகசெல்லாம் பண்ணுறேன். நம்ம வளர்த்தவங்க கூட ஒரு நாள் கூட அண்டர் கிரவுண்ட் டச் பண்ணதில்லை. இவன் கொட்டையெல்லாம் திருகுறான், நல்லா பண்ணுறான். இவன் நல்ல குட் பாய். உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போயிடும். ஆனால் அந்த வியாபாரி காலையில் 4 மணிக்கு லைட்டை போட்டு தண்ணியை தெளிச்சு தூக்கி போட்டு அரிப்பான அந்த முட்டைக்கு தெரியாது. இவன் வருங்காலத்தில் ஏகப்பட்ட பொம்பளை குடியை கருத்து வேண்டாம் தம்பி. ஓனே அறுக்கிற ஆடத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கும் மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏற்றுக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நாடு ஓர போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க. எதையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. உள்ள போயிட்டு பார்க்கிறவங்க வெளியே வாரேங்க. ஐயோ கட்டி ஆடுது. அப்புறம் மாமா ஏம்மா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்டா. ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கிறீங்க? என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. என்ன பண்றது? அப்புறம் மிருதங்காரே நல்லா இருக்கிறீங்களா? என்ன வாயுவை திறக்க முடியலையா? அடைச்சிருக்கா? நல்லா இருந்தா சரி. அப்புறம் நல்லா இருக்கீங்களாப்பா? ஏன் நல்லா இருக்கீங்களா? அப்படின்றீங்களே. தூக்கம் வருதா? அண்ணே குழந்தையா கூப்பிடுது என்ன? ஆமா என்ன அப்பாவா? எனக்கு உனக்கா? எப்படிண்ணே உனக்கு குழந்தையா வேணும்னே? இன்னும் முரணே கண்டுபிடிக்க முடியல சங்கத்துக்குள்ள. அப்புறம் என்ன நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? நீங்க நல்லா நாங்க நல்லா இருக்க முடியும். நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். யூடியூப் சேனலுக்கு அனைத்து அன்புலத்தை உணவு தான் நன்றி. ஒரு மைசூர்காரர் நல்லா இருக்கீங்களா? ஏன் உங்களை கேட்டுட்டு இப்படி வெக்கப்படுத்த திரும்புறீங்க? நல்லா இருக்கிறா உங்களை தாங்கங்க. நல்லா இருக்கீங்களா? உன்னைய பார்த்தோம் வெக்க வெக்கமா வருதுமா. அந்த கனியனே ஓடிடுச்சு. 3 ஏத்தையும் பார்த்தா எனக்கு வெக்கமா வருது. எனக்கு மட்டும் நல்லா ஏத்துங்க. எந்த கிளுகிழு பைய அவரை போலாமா? போவோமே. அப்பா இங்க வந்துருவேன் என்கிட்ட. நல்லா இருக்க. எனக்கு உங்களை விட்டு தள்ளி போக எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்பனா கிட்டே வந்துருமா. போலாமா? கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடியே ஒரு தடவை பார்த்ததில்லை. காதல் கொண்டே நடியே
அருள்காட்சியாக நடிக்கும் எனது அன்பு மருமகள் ரஞ்சிதா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. எனக்காக பொன்னாடி கௌரவிப்பது கிராமத்தார்களுக்கும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் எனது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி. வணக்கம். முக்குளத்து சமுதாய போராளி லோடு முருகன் சார்பாக எஸ்கே லிங்கம் கமுதி எனக்காக அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றினே. அப்புறம் மாமா ஏமா முதல்ல முடிஞ்சிருச்சு, அடுத்து போகணுமா? அண்ணே கேக்குதுன்னு என்னண்ணே பண்ணுவோம்? எங்கண்ணே போகலாம்? என்னென்ன பெரிய வந்து இங்கிட்டு வெறும் கருவா என்னது இல்லம்மா, கருவா கடல போய் வந்து அப்படி மண்டையை போனது அங்கேயே போட்டு வந்து தெரிஞ்சுக்க. என்னண்ணே என்னைய போய் அங்கிட்டு போய் சொல்றீங்க, எங்கிட்டே போடுது. அது சரி, ஒரு நோக்கத்தோட தான் தெரியுது. எதுக்கு? அவரை மட்டும் கூப்பிடவே மாட்டேன், அங்கேயும் போய் வாயில போட்டு மின்னுக்கிட்டே இருக்கவா ஏங்க அப்படின்னு கேக்குறோம். அவ்வளவே வீட்டுல எப்படி சமாளிக்கிறாங்களோ தெரியல. அப்புறம் அடுத்து போமா அதுதான் பண்ண முடியும், வேற ஒண்ணும் உங்க நாள் ஏ அத்தா